வெல்கம் டு கிப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புடலங்காயில் கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். இன்றைக்கி நான் வித்தியாசமாக புடலங்காய் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு காட்டியிருக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புடலங்காய் ரோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள், நான் ஒரு சின்ன புடலங்காய் எடுத்து இந்த ரவுண்டு ஷேப்பில் அரை புடலங்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அரை புடலங்காயை பொடிசாக கட் பண்ணி மிக்சியில் ஒரு சுற்றி இந்த மாதிரி பொடிசாக வச்சுருக்கிறேன். ஒரு கேரட் எடுத்து பொடிசாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். 2 முட்டை எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. சிறிதளவுக்கு கருவேப்பிலை, சிறிதளவுக்கு தேவையான அளவு சால்ட்டு. இப்போ நம்ம இதில் ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். முட்டையை இந்த பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி எடுத்துட்டேன். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா பெனஞ்சி எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறிக்கிட்டோம். இந்த காய் சால்ட்டில் ஊற வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கிறேன். தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இந்த காயெல்லாம் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஊற்றிடலாம் எல்லாத்தையும். சுற்றி ஆயில் விட்டுறலாம். ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிரட்டி போட்டுடலாம். இதையும் மூடி வச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு இந்த ரோஸ்ட்லாம் நம்ம மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரியே எல்லா புடலங்காயும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் புடலங்காய் இருந்தால் நீங்கள் ஒரு டைம் வித்தியாசமாக புடலங்காய் ரோஸ்ட் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.